தமிழ் சினிமால நமக்கு பல நடிகர்கள் ரொம்பவே ஃபேவரட்டா இருந்திருப்பாங்க. சில நடிகர்கள் ஒரே படத்தில் நடிச்சு ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. ஆனா அந்த நடிகர்கள் திடீர்னு இண்டஸ்ட்ரியில இருந்து ஃபீல்ட் அவுட் ஆயிருப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகர்கள் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இந்த லிஸ்ட்ல நம்ம முதலாவதா பார்க்க போறது நடிகர் ராஜீவ் கிருஷ்ணா. இவர் ஆஹா திரைப்படத்து மூலமா தமிழ் சினிமால அந்த சமயத்துல ரொம்பவே பிரபலமா இருந்தாரு. இவருக்கு பல பெண் ரசிகைகளும் அந்த சமயத்துல இருந்தாங்க. அடுத்தடுத்து நிறைய நல்ல படங்கள்ல நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சில திரைப்படங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறாரு. குறிப்பா நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்ற எஸ்.ஜே. சூர்யா திரைப்படத்துல இவர் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. அந்த ரோலுமே ரொம்பவே பேசப்பட்டுச்சு அந்த சமயத்துல. ஆனா காலப்போக்கில் இவருமே சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து விலகிட்டாரு. அதற்கு முக்கியமான காரணம் இவருக்கு நடிக்கிறத விடவே கதை எழுதுறது தான் நிறைய ஆர்வம் இருக்கு. 2013ல தண்டர் காட் தி அசெண்டன்ஸ் ஆஃப் இந்திரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை இவர் எழுதி வெளியிட்டு இருக்கிறாரு. அதே போல தஸ் கஹானியான், உட்ஸ்டாக் வில்லா, சவுண்ட் ட்ராக், அப்புறம் டாக் கார்டு ஆகிய 4 ஹிந்தி திரைப்படங்களுக்கு இவர் ஸ்கிரீன் பிளே எழுதி கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க நடிகர் கரண். 90 சினிமா காலகட்டங்கள்ல நிறைய திரைப்படங்கள்ல இவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இவருடைய நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. குறிப்பா நிறைய அம்மன் திரைப்படங்கள்ல இவர் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மிட் 2000 பீரியட்ல நிறைய படங்கள்ல இவர் ஹீரோவாவும் நடிச்சிருக்கிறாரு. சில திரைப்படங்கள் இவருக்கு சக்சஸும் கொடுத்திருக்கு. குறிப்பா நம்ம ஒரு திரைப்படத்துல கமல்ஹாசன் அவர்களுக்கு நிகராவே ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு. அதே போல 2020 காலகட்டங்கள்ல சோசியல் மீடியால இவருடைய ஸ்ரூ பிஜிஎம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸா இருந்தது. அது ஒரு இன்டர்நெட் மீமாவே ரொம்பவே வைரலா போச்சு. இவர் தமிழ் சினிமால நடிக்கிறதுக்கு முன்னாடி மலையாளத்துல சைல்டு ஆர்டிஸ்டா மாஸ்டர் ரகு அப்படின்ற பேர்ல இவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா 2016ல உச்சத்தில சிவா அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமால இருந்து இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதற்கான முக்கியமான காரணம் இவர் நடிச்ச நிறைய திரைப்படங்கள் தொடர் தோல்விகளை சந்திச்சு வந்துட்டு இருந்தது. அதனாலே இவருக்கு மார்க்கெட் இல்லாம இருந்தது. அதே போல நிறைய திரைப்படங்கள்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள்ல அவர் நடிக்கிறதுனால ஆடியன்ஸும் அவர் படங்களுக்கு பெருசா வரவேற்பு கொடுக்காம போயிட்டாங்க. அதே போல இன்னொரு விஷயம் பரவலா என்ன பேசப்படுதுன்னா இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைடுல இருந்து நிறைய நல்ல திரைப்படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சுமே அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைடுல இருந்து அவரை நடிக்கிறதுக்கு தடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இவருக்கு பெருசா மீடியா பிரசன்ஸ் இல்லாத காரணத்தினால இவர் இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற எந்த தகவலும் கிடைக்கல. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கவங்க நடிகை ரிச்சா கங்கோபாத்யாய். இவங்க ப்ராமினென்ட்டா தெலுங்கு படங்கள்ல நிறைய நடிச்சிருந்தாலுமே தமிழ்ல மயக்கம் என்ன மற்றும் ஒஸ்தி ஆகிய 2 படத்துல நடிச்சிருந்தாங்க. குறிப்பா மயக்கம் என்ன படத்துல வர அவங்களோட யாமினி கேரக்டர் இன்னி வரைக்குமே பல ஆண்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டர்ல அவங்க நடிச்சிருந்திருக்காங்க. ஆனா 2013ல காலேஜ் படிப்புகளை முடிக்கணும் அப்படின்ற காரணத்தினால அவங்க சினிமாவில இருந்து பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்காக அவங்க யூஎஸ்க்கு போயிருந்தாங்க. யூஎஸ்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுடைய கிளாஸ்மேட்டான ஜோல் ஆஞ்சலா அப்படிங்கிற நபரையுமே அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 2019ல. அதுக்கப்புறம் 2021ல அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு. இதனால அவங்க சினிமா ஃபீல்ட்ல இருந்து அவங்க முற்றிலும் விலகிட்டாங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க நடிகை மானு. இவங்க அஜித் அவர்கள் கூட காதல் மன்னன் திரைப்படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல இவங்க ரொம்பவே ஃபேமஸா இருந்தாங்க. தமிழ் சினிமால அடுத்தடுத்து நல்ல திரைப்படங்கள் நடிச்சு ஹிட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவங்களுக்கு சினிமால நடிக்கிறத விட டான்ஸ் மேல இருந்த ஆர்வத்தினால அவங்க சினிமாவை விட்டு விலகி அவங்க டான்சரா ஆயிட்டாங்க. அவங்க மானு ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு உலகம் முழுக்க பல டான்ஸ் ஷோக்களை அவங்க வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த காலகட்டங்கள்ல மீடியா கவரேஜ் இல்லாம இருந்தாங்க. ஆனா 2010 2011 காலகட்டங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தப்போ இவங்க தான் கூட இருந்து ரஜினிகாந்த் அவர்களை பாத்துக்கிட்டாங்க. அந்த சமயத்துல இவங்க ஒரு பேசு பொருளா இருந்தாங்க. அவங்க கடைசியா 2014ல என்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சினிமா பக்கம் வரவே இல்லை. அவங்க சிங்கப்பூர்ல ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க நடிகை ஹீரா ராஜகோபால். இவங்களும் 90 காலகட்டங்கள்ல தமிழ் சினிமால ரொம்பவே ஒரு பிரபலமான நடிகையா இருந்தாங்க. அதே போல இவங்க அந்த சமயத்துல அஜித்குமார் அவர்களுடைய முன்னாள் காதலி அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இவங்க முதல் முறையா நடிச்சது தெலுங்கு சினிமா அப்படின்னாலுமே இவங்க தமிழ்ல நடிச்ச இதயம் திரைப்படம் தான் இவங்களுக்கு முதல் தமிழ் திரைப்படம். இவங்க பின்னர் மிகப்பெரிய ஒரு நடிகையாகி கமல்ஹாசன் அவர்கள் கூட அவ்வை சண்முகி, சதி லீலாவதி ஆகிய திரைப்படங்கள்லயும் அஜித்குமார் அவர்கள் கூட காதல் கோட்டை படத்திலையும் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து ஒரே மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு வேற வித்தியாசமான கதாபாத்திரங்களே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு மன ஆதங்கத்துல இவங்க சினிமால இருந்து ரிட்டையர் ஆயிட்டதா சொல்லப்படுது. இவங்க கடைசியா நடிச்ச திரைப்படம் 24 மணி நேர
நேரத்துல எடுத்து உலக சாதனை படைத்த சுயம்பரம் திரைப்படத்துல தான் இவங்க கடைசியா நடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க நடிகை சனா கான். இவங்க தமிழ்ல முதல் படமா அப்படின்ற திரைப்படத்துல அவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்க சில திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலுமே கூட இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனது சிலம்பாட்டம் திரைப்படத்தில் நடிச்ச பிறகுதான். இவங்க 2019ல கோரியோகிராஃபர் மெல்வின் லூயிஸ் அப்படின்ற ஒருத்தர் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஆனா இவங்க 2020 பிப்ரவரியில பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெல்வின் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. அதே போல 2020 வருஷத்துல இவங்க இன்ஸ்டாகிராம்ல நான் இனிமேட்டு சினிமால நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமா நான் இனிமேட்டு கடவுளுக்கு என்ன அர்ப்பணித்து நான் மனிதாபிமான சேவைகளை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2020 நவம்பர் மாசம் இவங்க முஃப்தி அனாஸ் சையத் அப்படின்ற ஒரு முஸ்லிம் நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களோட பேரை சையத் சனா கான் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. இவங்களுக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதே போல அவங்க முன்ன சொன்ன மாதிரியே தன்னுடைய மனிதாபிமான சேவைகளை ஹயாத் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு பேர்ல அவங்க சமூக சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஃபேஸ்பா பை சனா கான் அண்ட் ஹயா பை சனா கான் அப்படின்ற 2 பிசினஸ் கம்பெனிகளுடைய ஓனரா இவங்க இருக்கிறாங்க. இவங்க கடைசியா சினிமால இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி விஷால் அவர்களுடைய அயோக்கியா திரைப்படத்துல வேற லெவல் சாங்ல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அவங்க கடைசியா நடிச்ச திரைப்படம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவர் நடிகர் சித்தார்த் வேணுகோபால். இவரும் 2006ல இருந்து 2012 வரைக்கும் தமிழ் சினிமாவில் நடிச்சு ஓரளவுக்கு ஃபேமஸா இருந்திருக்கிறாரு. இவருக்கு பல பெண் ரசிகர்கள் அந்த சமயத்துல இருந்திருக்கிறாங்க. இவர் நடிச்ச 2 ஃபேமஸான படங்கள், ஒன்னு ஆனந்த தாண்டவம், இன்னொன்னு விஜயாண்டி அவர்கள் நடிச்ச நான் திரைப்படம். ஆனா இவருமே நான் திரைப்படத்துக்கு அப்புறம் இவரும் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. இவர் ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இவர் வந்து ஐடி ஜாப் அதுக்கப்புறம் அவர் ப்ரிஃபர் பண்ணிட்டாரு. இப்போ அவர் வந்து அமெரிக்கால கலிபோர்னியால இன்ட்யூட் அப்படின்ற கம்பெனில டைரக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சின்ன வயசு விஜய் கேரக்டர்ல நடிச்ச மாஸ்டர் பரத் ஜெயந்த். ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்த சமயத்துல இவருடைய நடிப்பு ரொம்பவே பேசப்பட்டுச்சு. அதனாலே இவருக்கு பல திரைப்படங்கள் வரிசை அவருக்கு அமைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா இவர் கொஞ்சம் பெரிய பையனாகவே கிட்டத்தட்ட 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது எந்த ஒரு திரைப்படமும் அவருக்கு வரவே இல்லை. இவர் கடைசியா நடிச்ச திரைப்படம் இங்கிலீஷ்காரன் திரைப்படம். அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்ட்ல இருந்து முற்றிலும் விலகி இப்போ அவர் ஒரு தனி ஆண்டர்பிரினரா மாறி இருக்காரு. பெசன்ட் நகர்ல டிக்கிள் ட்ரக் அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சிருக்காரு. அதுல நல்ல லாபம் பார்த்துட்டு இருக்கிறதாவும் தான் நல்ல நிலையில இருக்கிறதாவும் அவர் ஒரு இன்டர்வியூல சமீபத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க நடிகை ரின்கே கண்ணா. இவங்க நடிகர் ராஜேஷ் கண்ணா மற்றும் நடிகை டிம்பிள் கபாடியாவோட இளைய மகள். இவங்களுடைய அக்கா தான் நடிகை ட்விங்கிள் கண்ணா. அதே போல இவங்களுடைய மாமா தான் நடிகர் அக்ஷய் குமார். இவங்க 2001ல தமிழ்ல பிரசாந்த் அவர்கள் கூட மஜ்னு அப்படின்ற திரைப்படத்துல ஹீரோயினா நடிச்சாங்க. அதன் மூலமா தமிழ் சினிமாவிலையும் தமிழ் மக்கள் மத்தியிலையும் இவங்க அறிமுகமானாங்க. இவங்களும் அந்த காலகட்டங்களில் ரொம்பவே ஃபேமஸா இருந்தாங்க. ஆனா அவங்க தமிழ் சினிமாவுடைய நிறைய ஹிந்தி திரைப்படங்கள்ல தான் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட பிரைமரி போக்கஸே பாலிவுட்ல தான் இருந்திருக்கு. அதனால தமிழ்ல ஒரே ஒரு படம் தான் நடிச்சாங்க. அடுத்ததா இவங்க தமிழ்ல படம் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல 2003ல சமீர் சரண் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க லண்டன்ல அவங்களோட 2 பசங்களும் மற்றும் கணவர் கூட அங்க செட்டில் ஆயிட்டாங்க. அடுத்தது நடிகை மும்தாஜ் அவர்கள். நடிகை மும்தாஜ் டி ராஜேந்திர அவர்கள் இயக்கத்தில் வெளியான மோனிசா என் மோனாலிசா திரைப்படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. சில கேரக்டர் ரோல்ஸ்ல அவங்க நல்லா நடிச்சிருந்தாலுமே அவங்க அறியப்படுறது அவங்களுடைய கிளாமரஸான ரோல்ஸ்னால தான். இவங்களுமே ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே பிரபலமா இருந்தாங்க. ஆனா கடைசியா ராகவா லாரன்ஸ் அவர்கள் கூட ராஜாதி ராஜா அப்படின்ற தமிழ் திரைப்படத்தில் நடிச்சு அதுக்கப்புறம் அவங்க தமிழ் சினிமால இருந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க தமிழ் சினிமால இருந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலுமே கொஞ்ச நாளுக்கு தெலுங்கு படங்கள் நடிச்சிருந்தாங்க. கடைசியா 2015ல டாமி அப்படின்ற திரைப்படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க கடைசியா பிக் பாஸ் சீசன் 2ல கண்டஸ்டன்டா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் போயிட்ட காரணத்தினால அவங்க ஆக்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா முஸ்லிம் மதத்துக்கு மாறி இப்போ முஸ்லிம் மதத்துக்கு அங்கங்க மத போதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க நடிகை ரீமாசன். தெலுங்குல சித்திரம் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்க 2001ல மாதவன் அவர்கள் கூட மின்னலை திரைப்படத்து மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. பல படங்கள்ல மாதவன், சிம்பு, அர்ஜுன் ஆகிய நடிகர்கள் கூட எல்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்சதுலயே ரொம்பவே ஐகானிக்கான ஒரு கேரக்டர் வல்லவன் படத்துல வர கீதா கேரக்டர் தான். அந்த கேரக்டர் பத்தி இன்னி வரைக்குமே தமிழ் சினிமால பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்த ரீமாசன் அவர்கள் கடைசியா தமிழ்ல சட்டம் ஒரு இருட்டறைன்னு 1978ல எஸ்எஸ்சி அவர்கள் எடுத்த படத்துடைய தமிழ் ரீமேக்ல மறுபடியும் அவங்க நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2012ல சிவ்கரன் சிங் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை இவங்க கல்யாணம் பண்ணிட்டு சினிமாவில இருந்து விலகிட்டாங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க நடிகை நக்மா. இவங்களுமே 90 காலகட்டங்கள்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த ஒரு நடிகை. இவங்களும் குறுகிய காலத்துல நிறைய ஹிட் படங்கள் கொடுத்து பெரிய நடிகர்களுடன் நடிச்சிருக்காங்க.
ரஜினிகாந்த், கார்த்திக், பிரபுதேவா ஆகிய நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க கடைசியா தமிழ்ல நடிச்ச திரைப்படம் அஜித் அவர்களுடைய சிட்டிசன் திரைப்படம் தான். அதுக்கப்புறம் சில ஹிந்தி திரைப்படங்கள் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாலிடிக்ஸ் பக்கம் போயிட்டதுனால அப்படியே சினிமால இருந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. கடைசியா அவங்க காங்கிரஸ் உடைய மகளிர் அணியோடைய ஜெனரல் செக்ரட்டரியா அவங்க இருந்தாங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க நடிகை அசின். 2004 இருந்து 2012 காலகட்டங்கள் வரைக்குமே ரொம்பவே ஃபேமஸா இருந்தாங்க. தமிழ்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 12 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுல 11 படங்கள் ஹிட் திரைப்படங்கள். இவங்களுமே தமிழ்ல விஜய், அஜித், சூர்யா ஆகிய முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க கடைசியா விஜய் அவர்கள் கூட காவலன் திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமால இருந்து விலகிட்டாங்க. அதற்கான முக்கிய காரணம் அந்த காலகட்டங்கள்ல ஈழத்தமிழர் இஷ்யூ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அந்த சமயத்துல தமிழ் சினிமால இருந்து யாரும் இலங்கைக்கு போய் எந்த ஒரு படப்பிடிப்பும் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல யாரும் வெளி ப்ரொடக்ஷன்ல அங்க போயிட்டு நடிக்க கூடாது அப்படின்னு ஒரு தடை இருந்துச்சு. ஆனா அசின் அவர்கள் அதையும் மீறி பாலிவுட்ல ரெடி அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்காக ஸ்ரீலங்கால போய் நடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி அவங்களுக்கு ஒரு ஷேடோ பேன் மாதிரி தமிழ் சினிமால அறிவிச்சிருந்திருக்காங்க. இதனால தமிழ் சினிமால இருந்து விலகினாலுமே கிட்டத்தட்ட 2015 வரைக்குமே இவங்க வந்து ஹிந்தி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2016ல மைக்ரோமேக்ஸ் போன் கம்பெனி ஓனரான ராகுல் சர்மா அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க நடிகை ரம்பா அவர்கள். மலையாளத்துல சாகரம் அப்படின்ற படத்து மூலமா சினிமாக்குள்ள வந்த நடிகை ரம்பா தமிழ்ல உழவன் அப்படின்ற ஒரு திரைப்படத்து மூலமா அறிமுகமானாங்க. 90 காலகட்டங்கள்ல ரொம்பவே பிரபலமா இருந்தாங்க. குறிப்பா அவங்களுடைய கவர்ச்சிக்காகவே நிறைய பேசப்பட்டாங்க. மிகவும் குறுகிய காலகட்டங்களிலே தமிழ் சினிமாவுடைய உச்ச நடிகர்களான நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், தளபதி விஜய் அவர்கள் கூட எல்லாரும் கூடயுமே படம் நடிச்சு மிகப்பெரிய ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க கடைசியா தமிழ்ல 2010ஆம் ஆண்டு வெளியான பெண் சிங்கம் அப்படின்ற திரைப்படத்துல எக்ஸ்டெண்டட் கேமியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் சினிமால இருந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் 2010வது வருஷம் இந்திரகுமார் பத்மநாதன் அப்படின்ற ஒரு கனடாவை சேர்ந்த இலங்கை தமிழரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரை கல்யாணம் பண்ணிட்டு 2 மகளும் ஒரு மகனும் பெத்துக்கிட்டு இப்போ டொரண்டோல செட்டில் ஆகியிருக்கிறாங்க. மொத்தத்துல இதுல எந்த நடிகர் அல்லது நடிகை தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.